இன்னைக்கு எப்படி பல புதிய கட்சிகள்லாம் உருவானதுக்கு நடிகர்களை எப்படி பயமுறுத்தி பண்ணாங்களோ அதே பயமுறுத்தல் தான் எம்ஜிஆருக்கு. திமுக இதை வச்சு ஒழிச்சிடலாங்க அப்படின்னாரு. எம்ஜிஆர் அதை வச்சுக்கிட்டு தான் எப்படி சினிமா உலகத்தில் எப்படி நம்பியாரை வந்து ஒழிப்பேன்னு சொல்லியே ஓட்டினாரோ அது மாதிரி கலைஞரை வில்லனாவே காட்டி அவர் படைச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார். சினிமா தான் நடத்தினார், அரசியல் நடத்தலை. நம்ம ஊர் பெண்கள்லாம் ஜெயலலிதா ஆண்களை மண்டியிட வைத்த வீராங்கனை, அவங்க நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு என்ன ஆம்பளை ஒருத்தன் காலில் விடுத்துட்டாங்க அது பெரிய சாதனைன்றது தான் நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு. நம்ம ஆம்பளைங்களை என்னென்னா பெரிய புச்சாலிங்க, இந்த மாதிரி காலில் விடுதா போராத்தையும் சாதிச்சு போடலான்னு தெரிஞ்சு போச்சு. காலில் விடுதாங்க காரியத்தை சாதிச்சு போயிட்டாங்க. நம்ம உண்மையை சொல்லப்போனால் அந்த அம்மாவுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஏமாத்தினாங்கிறது தான் உண்மை. சார் வணக்கம். ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்குது சார். நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளை நேரடியாகவே சந்தித்து பேசியிருக்கீங்க, நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் எப்போவுமே நடக்கிறது, இந்த அஇஅதிமுக மேலே ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அதோட தலைவர்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சி வந்து பிளவுபடுது. அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஒன்றிணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கட்சியிலேருந்து பல கட்சிகள் உருவான கதையெல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் கட்சி பிளவுபட்டது. அதில் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது சார்? அதோட சுவாரஸ்யம் பற்றி சொல்லுங்கள் சார். அது அதிமுக உருவானதே வந்து ஒரு வெறுப்பு அரசியலில் உருவானதார். கலைஞருக்கு எதிர்ப்பாக உருவாக்கினாங்களே ஒழிய, அதில் கூட எம்ஜிஆர் வந்து பெருசாக கலைஞர் எதிர்ப்புன்னு காட்டினார ஒழிய, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தோட தான் அவர் நிறைய ஒட்டி போனார். அது அன்றைக்கி அந்த அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பிரிக்கிறதுக்கு காரணமானது அன்றைக்கி இருந்த இந்திரா காங்கிரஸ் தான். அந்த ஒரு இன்றைக்கி எப்படி பல புதிய கட்சிகள்லாம் உருவானதுக்கு நடிகர்களை எப்படி பயமுறுத்தி பண்ணாங்களோ அதே பயமுறுத்தல் தான் எம்ஜிஆருக்கு. ஃபெரா வழக்குகளை அவர் சிக்கினார். அதுதான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. கூட இருந்து பார்த்ததுனா எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை வந்து அவர்கிட்ட பேசுனீங்கன்னா, நான் எனக்கு சொந்த அனுபவத்தில் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறார், திமுக இதை வச்சு ஒழிச்சிடலாங்க அப்படின்னாரு. நாங்கள் கூட தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அவர் அப்படி கையை அப்படி தட்டினார். என்ன சொன்னீங்க அப்படின்னார். திமுக ஒழிச்சு போடலாங்க, இன்னொரு தடவை சொல்லி தொலைச்சிருவேன். திமுக வளர்த்தனவன் நான். கருணாநிதிக்கு எதுக்கேட்டா பேசு, எதிர்த்து பேசு, தலைமையை பற்றி பேசு. திமுகங்கிறது கட்சி, என்னுடைய கட்சி, அதை தொலைச்சி விடுவேன். காதால கேட்டேன். இதே வார்த்தைகளை ஆரம் வீரப்பகிட்ட கேட்டிருக்கேன். அவங்க யாருமே கட்சி விட்டு போகலைங்க, தலைமையை தான் மாற்றினாங்க. அவ்வளோதான். அது என்னைக்கு கலைஞர் இறந்தாரோ, என்னைக்கு எம்ஜிஆர் இறந்தாரோ, அன்னைக்கு அந்த கட்சிகள் அந்த அதிமுக தேவைப்படாமல் போயிடுச்சு. கலைஞர் எகேன்ஸ்ட் அவருடைய தலைமையை ஏற்று வந்தது தான் அது. கலைஞர் மறைவுக்கு பிறகு அது தேவைப்படலை. இன்னைக்கு அதனால தான் எடுப்படலை. எம்ஜிஆர் அதை வச்சுக்கிட்டு தான் எப்படி சினிமா உலகத்தில் எப்படி நம்பியாரை வந்து ஒழிப்பேன்னு சொல்லியே ஓட்டினாரோ அது மாதிரி கலைஞரை வில்லனாவே காட்டி அவர் படைச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார். சினிமா தான் நடத்தினார், அரசியல் நடத்தலை, சினிமா தான் நடத்தினார். கலைஞர் வந்து நம்பியாரா மாற்றி பிஎஸ் வீராப்பாவை மாற்றி தன்னை ஹீரோவாக காட்டி கடைசி ஒன்று நடத்திட்டு போயிட்டார். உயிரோட வந்து நடத்திட்டு போயிட்டார். இன்றைக்கி அந்த நம்பியார் இல்லை, இன்றைக்கி அந்த பிஎஸ் வீராப்பா இல்லை. இவளால் உருவகப்படுத்தப்பட்ட பிஎஸ் வீராப்பா எல்லாம் அப்புறம் எம்ஜிஆர் தேவையில்லை. அதில் தான் இப்போ பழனிசாமி யார்கிட்ட சண்டைக்கு போகிறாரு? இப்போ ஸ்டாலின்கிட்ட போகிறாரு. ஸ்டாலினை வந்து அவர் முதல்ல நம்பியாராக மாற்றணும். அப்போ தான் இப்போ பழனிசாமி எடுபடுவார். ரெண்டாவது, பழனிசாமியினுடைய வாக்கு சாதனையும் ஒன்றுமே இல்லை. திடீர்னு உள்ள வந்த ஆசாமி. நேற்று வரல அவர் யார்? நான் சேலத்துக்காரன், எனக்கு பழனிசாமி கேள்விப்படுத்த கூட இல்லை. எங்கள் ஊரின் தலைவர்கள்னு எடுத்தாக்கா சேலத்தில் வந்து கண்ணன் இருந்தார், அவர் தான். அதுக்கப்புறம் அவர் காணாமல் போனார். அதுக்கப்புறம் செம்மலை, பொன்னையன், இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் எங்கள் அண்ணன் ராஜாராம், இவங்கெல்லாம் தான் தலைவர்கள்னு இருந்தாங்க. நிறைய தொண்டர்களாக இருந்தாங்க. பழனிசாமி வந்து அப்புறம் சொல்கிறாங்க அவர் எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இவ்வளவு இருந்து எங்களுக்கு தெரியல. இன்னும் சேலத்துலேருந்து 15வது மைலில் இருக்கிற எடப்பாடி, அதான் அது பக்கம் 1000 தடவை போயிருக்கணும். இவர் இப்படி ஒரு ஆள் இருந்தாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு மனிதர்கிட்ட பதவி கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். இவ்வளோ பதவியில் இருந்தவர் வந்து தலைவராக முயற்சிக்கலைங்கிறதுனால தான் சசிகலா அவரை தேர்ந்தெடுத்தாங்க. வந்து உக்காந்துட்டு என்ன பண்ணுறாரு? நான் தான் இப்போ எவ்வளோ சொன்னேன், எவ்வளவோ குறைகள் இருக்குது.
ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு சின்ன துரும்ப கிடைச்சா கூட அதை பிடிச்சிட்டு பெருசாக்கணுங்க. இல்ல அந்த எம்ஜிஆர் அவர்கள் மறைவு பிறகு அந்த பிளவை வந்து எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் சரி செஞ்சாங்க? ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு இருந்த அதாவது ஜானகி பண்ண மிகப்பெரிய தவறு என்னாச்சுன்னா, எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு அந்த அம்மா வரவே இல்லை. அவர் உடலுக்கிட்ட வரவே இல்லை அந்த அம்மா. மக்கள் பூரா அதை தான் பேசுகிறான். ஜெயலலிதா தலைக்கு பின்னாடி நிற்கிது. தலையை பின்னாடி நின்ன பொம்பளை அசையிலைங்க. எப்படி தான் இயற்கை உபாதைகள்லாம் இருந்திருக்கும், யூரின் பாஸ் பண்ண அதெல்லாம் போகல அந்தம்மா. அங்கேயே நிற்கிது, தலைமாட்டுக்கு பின்னாடி நிற்கிது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, அந்த பெண் நிற்கிறாங்க. கீழே 2 பேர் ஆணி வச்ச செருப்பில் அந்த காலில் அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரத்தம் வருது. எங்கள் அண்ணங்கிட்ட காட்டுறேன், இந்த அம்மாவை கொடுமைப்படுத்துகிறாங்க பாரு அப்படி. என்னடா பாரு, இந்த கூட்டத்தில் நம்ம போய் எதாவது பண்ணணும், நம்மளே சாத்தி பண்ணுவாங்க, பேசாமல் போயிடலாம். கண்ணால் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்கள அந்த அம்மாவை தூக்கி கீழே எல்லாம் போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டேன். அதனுடைய விளைவு ஜானகி அப்படியே நெகட்டிவ் ஆனாங்க. தேர்தலில் வந்தம்மா நிற்குது. பிஹெச் பாண்டிய ஒரு ஆள் தான் தப்பிச்சான். பார்த்தீங்க, அத்தனை பேர் எங்கள் அண்ணாலாம் டெபாசிட் போச்சு. அத்தனை பேர் டெபாசிட் போச்சு. மக்கள் டோட்டல் ரிஜெக்ஷன். ஆனால் அந்த சமயத்தில் இவங்க 2 பேத்துக்கு மத்தியில் இருந்த பிளவை பயன்படுத்தி கலைஞர் ஆட்சிக்கு விட்டார். அவங்க 2 பேத்துக்கு ரெட்டை இலை கொடுக்கல. ஜானகி ரெட்டை இலை இல்லைன்னாலும் ரெட்டை புறா ஏறத்தாழ அந்த சின்னத்துக்கு நெருக்கமாக அந்த சின்னத்தை கொடுக்குறாங்க. தேர்தல் கமிஷன் அந்த அளவுக்கு ஜானகியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த அம்மாளுக்கு சேவல் வருது. சின்னத்தினால தான் பொழப்பு நடத்தணுங்கிற இதே கிடையாது. நம்ம ஜனங்க கரெக்டாக பார்த்து இது ஜெயலலிதாவுன்னு கேட்டு போட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஜெயிச்சு. அதுக்கப்புறம் கட்சி எப்படி அவங்க அது வந்ததுக்கு பிறகு எந்த மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தில பப்ளிக் ஒப்பீனியனை வந்து கொண்டு சேர்த்துறது நாங்கள் தான். ஜெயலலிதாவை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் மக்கள் மத்தியில் ஈடுபடுவாங்க. இவங்கெல்லாம் ஜானகியை தூக்கி பார்த்தாங்க, நிற்கல. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் ஜெயலலிதா கிட்ட போய் சேர்த்தாங்க. ஜெயலலிதா வந்து சாமர்த்தியமாக அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஜாதி பின்னணி இருந்ததுனால அன்றைக்கி எல்லாமே அவங்க கையில், அவங்க ஜாதிக்காரங்கிட்ட தான் ஊடகங்கள் இருந்ததுனால நல்ல ஊடக சப்போர்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தவறுகள் பூரா மூடி மறைக்கப்பட்டது. அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எங்களுக்கு தெரியும், என்ன லட்சணங்கிறது எங்களுக்கு தெரியும். புரியாது, அது கண்ட இடத்துல கையை வச்சு பிடிச்சி செக்ரட்டேரியட் ஸ்டாஃப் எல்லாம் முறைச்சிக்கிட்டாங்க. அவங்க நினச்சாங்கன்னா ஆட்சியை கவுத்துட்டு போடுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தெரியலை. அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி சொன்ன உயிரோடு இருக்கும்போது சொல்லி இருக்கக்கூடாதா? வீரவேசனம் பேசுகிறேன் அந்த நேரத்தில் இந்த காமவீரியன் காந்தராஜ் அன்னைக்கு வாயை திறந்தையாடா நீ பொழப்பை நடத்தினிய நாயை அப்படின்லாம் வரும். அது ஒரு கூட்டம் இருக்குது, காசு வாங்கிட்டு எழுதுகிற கூட்டம். உடனே போடுவார். அவனுங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது விஷயத்த நம்ம சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்களாம் அக்செப்ட் பண்ண, நடராஜ மாத்திரம் இல்லாமல் இருந்ததா ஜெயலலிதாவுடைய ஆட்சி பெருசாக இருந்திருக்கு. ஒரு அளவுக்கு நடராஜன் வந்து ஆட்சியை நடத்தினார்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அந்த நேரத்தில் சசிகலா அம்மா வந்து அவங்க சசிகலா வந்து ஆட்சியில் வந்து இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. கட்சியை ஒருங்கிணைக்கிறதுல இருந்தாங்க. கட்சி அந்த அரசியலுக்கே அவங்க வரல, வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாவே இந்த சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்குறது என்னன்னா, அவங்களுக்கு பெரிய விரோதிகளே யாருன்னா அவங்க சொந்தக்காரர்கள் தான். கொஞ்சம் அசந்தா போதும் அவங்கள கழுத்தை இருக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் விழுந்ததுக்கு காரணம் அவங்க சொந்தக்காரர்கள். ஜெயலலிதாவுக்கும் சரி, எம்ஜிஆருக்கும் சரி, உறவுக்காரர்களால் அவங்க பட்ட அவஸ்தை இவ்வளோதான். பெரிய அவஸ்தைப்பட்டார். எம்ஜிஆர் நொந்து போனார். தனக்கு துப்பாக்கியால் சுடப்பட்ட போது அவருடைய உறவுக்காரர்கள் நடந்ததெல்லாம் அவர் கேள்விப்பட்ட போது அவருக்கு வந்த ஷாக் இவ்வளோதான். அதே மாதிரி அமெரிக்காவில் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த போது அவங்க உறவுக்காரர்கள் நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியும். அதில் தான் அவர் சொந்தக்காரர்களை கிட்ட சேர்த்தார். ஜெயலலிதாவுக்கு அதே தான், வீட்டை விட்டு துரத்திவிட்டாங்க. நடுராத்திரி வழி போச்சார். எம்ஜிஆர் மாத்திரம் கை கொடுக்காம இருந்தால் அந்த மாதிரி வீடு வாசல் இல்லாமல் நடுத்தருள் நின்றுரும். அதுக்கப்புறம் தான் எல்லா சொந்தத்தையும் அந்த நேரத்தில் தான் சசிகலா வந்தாங்க. விசுவாசமாக இருந்தாங்க. இது பண்ணி அதனால தான் அவங்க மேலே அவங்களுக்கு அவ்வளோ பிரியும்.
அந்த நேரத்துல அந்த எப்படி வந்து ஒருங்கிணைச்சாங்களோ இந்த நேரத்துல இப்ப ஒருங்கிணைக்காம இருக்கிறதுக்கு என்ன தவறு நடக்குது? மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருந்துன்னு தெரிஞ்சு போச்சு. ஜெயலலிதா இருந்தவரைக்கும் அந்த அதிமுக இன்டாக்டாக நின்றுடுச்சு. அவங்க வந்து பல ஸ்டண்ட்டுகள்லாம் பிரமாதமாக அடித்தாங்க. அதனால் வந்து கட்சி தொண்டர்கள்லாம் நம்ம தலைவி அப்புறம் வந்து நம்ம ஊர் பெண்கள்லாம் ஜெயலலிதா ஆண்களை மண்டியிட வைத்த வீராங்கனை. அவங்க நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு என்ன ஆம்பளை ஒருத்தன் காலில் விழுந்துட்டாங்க, அது பெரிய சாதனைன்றது தான் நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு இருக்குது. நம்ம ஆம்பளைங்கள் என்னென்னா பெரிய புச்சாலிங்க. இந்த மாதிரி காலில் விழுந்தா பூராத்தையும் சாதிச்சு போடலான்னு தெரிஞ்சு போச்சு. காலில் விழுந்தாங்க காரியத்தை சாதிச்சு போட்டாங்க. நம்ம உண்மையை சொல்லப்போனால் அந்த அம்மாவுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஏமாத்தினாங்கிறது தான் உண்மை. பட் நல்லபடியாக அவங்க ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறதுனால பிரிஞ்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தலைவர் சரியாக இருந்துட்டாக்க நீங்கள் தொண்டர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. என்ன தலைவனாக வைக்கிறீங்க, ஏன் நான் வந்து ஒரு ஸ்டண்ட் அடித்து கட்சியை வந்து பெருசாக பிரபலப்படுத்திக்கிட்டே போகலன்னு வச்சுக்கோங்க, தொண்டை பூரா போயிடுவான். பழனிசாமி அதுதான். அந்த மாதிரி ஜெயலலிதா வந்து பல ஸ்டண்ட்டுகள் அவருக்கு இப்போ ஊடக உலகங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம்லாம் வச்சு அந்த மாதிரி நல்லா பெருசாக தூக்கிட்டு போனதெல்லாம் அந்த அம்மா இருந்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஜெயிலில் தள்ளினதுக்கு பிறகு தானே அவங்களுக்கு எல்லாமே ஆரம்பிச்சு. ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்க, மோடியா லேடியானாங்க. அவர் என்னன்னு காட்டிவிட்டார். முடிச்சு கட்டிட்டு தான் மாதிரி வளர்த்துட்டார். இப்போ என்ன தவறு வந்து எடப்பாடி அவர்கள் மேல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த கட்சியை ஒருங்கிணைக்காம இருக்கிறாரு, வாக்கு சதவீதத்தை வந்து குறைச்சிட்டே இருக்கிறாரு. எது பண்ணியிருந்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எடுபடணுங்க. இப்போ நான் எல்லாம் தலைமை பொறுப்பு தான் சொல்றேன். இவ்வளோலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அரசியல் கட்சி ஆரம்பித்தா நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியல. அடித்தட்டு மக்கள்கிட்ட நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஏங்க சிவாஜியும் எம்ஜிஆரும் வந்து அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் எடுபட்டார், சிவாஜி ஏன் எடுபட்டல? சிவாஜி வந்து அவர் வந்து அப்பர் கிளாஸ் இதிலெல்லாம் அந்த கிளாஸுக்கு நடிகர், ஒரு தரம் வாய்ந்த நடிகர். எம்ஜிஆர் படத்தை பார்த்தீங்கன்னாக்கா முதல் காட்சி என்ன வரும்? கூழ் குடிப்பார், ஒரு ஊறுகாய் இது மிளகா இது சாப்பிடுவார். அப்படி குடிச்சிட்டு ஆஹா என்னமா இருக்குது கரண்டிக்கில் வந்து தலைவர் நம்ம நாட்டில் கூழ் குடிக்கிறார். அப்புறம் அப்படியே வருவார் அந்த கதாநாயகி காரில் வருவார். இவர் வந்து ரிக்ஷா ஓட்டிகிட்டு போவார். அவர் கார் இடிக்கிற மாதிரி வருவார், உடனே நிறுத்துவார். ஒரு ஏழை தொழிலாளி, ஒரு ரிக்ஷா ஓட்டி கொண்டிருக்கிற தொழிலாளி சாலையில் வருவதற்கு உன்னுடைய பணக்கார திமிரை காட்டுகிறாயா? உடனே எளிமையோட இருந்த மாதிரி ரிக்ஷாக்காரர் இருப்பார், முறைக்கிறார். அப்புறம் அவள் உடுந்து காதலிப்பார். உடனே நம்ம ரிக்ஷா ஓட்டுற நம்ம ஆள், ஓ ஜெயலலிதா மாதிரியா அழகாக இருக்கிற வந்து ரிக்ஷாக்காரரை கூட லவ் பண்ணுவான். ஐடென்டிஃபிகேஷன். இதுதான் அவர் படங்களுடைய வெற்றி. எல்லா படமும் இதே தான். ஒரு படத்தை தவிர, அன்பேவா தவிர மிச்சம் எல்லா படங்களும் இதுதான் கதை, இதே தான் சீன்ஸ். கதாநாயகி மாற்றி பாட்டை மாற்றிக்கிட்டு தான் நீங்கள் வந்து வேறு படம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடியும். கதையெல்லாம் ஒன்று தான். ஒரு படத்தை பார்த்தாங்க நீங்கள் எம்ஜிஆர் படத்தை எல்லா படமும் பார்த்த மாதிரி தாங்க. அன்பேவா ஒன்று தான் அவர் கோட்டு ஷூட்டில் வந்த படம். பணக்காரராக வருவார், அம்மா கிடையாது. அந்த மாதிரி படம் அது ஒரு படம் தான் அவர் வேறையாக நடித்தார். மற்ற எல்லாம் அவர் ஒரே கதை தான். அதில் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன். ஆனால் சிவாஜி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வில்லனாக ஒருவர், திரும்பிப்பார் படத்தில் பயங்கரமான வில்லன் அவர். அதே மாதிரி ரங்கன் ராதா படத்தில் வந்து மனைவியை கொடுமைப்படுத்துகிற வில்லனாக வருவார். அதாவது வில்லனிக்கு ஹீரோ, நெகட்டிவ் ஹீரோ. அந்த மாதிரி ரோலெல்லாம் வரும். எம்ஜிஆர் அந்த மாதிரி நடிக்கவே மாட்டார். அந்த ஆசைமுகங்கிற படத்தில் ஒரு ரோல் வந்து வில்லன் ரோல், கதாநாயகியை கெடுக்கிற மாதிரி ரோல். அதை கூட அவர் வந்து தன்னை பெருசாக காட்டிக்காத நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி தன்னை வந்து ஒரு யோக்கியமானவராகவே காட்டிக்கிட்டு வர மாதிரி ரோல்களை கூட நெகட்டிவ் ரோல் அவர் பண்ணல. சிவாஜி அப்படி இல்லை, ஒரு முழு நேரம் நடிகராக இருந்தார். அதனால் அவர் இந்த நடிகராகவே பார்த்துட்டாங்க, அவர் அரசியல்வாதியாக பார்க்க. இதில் ஓபிஎஸ் அவர்களோட பங்கும் டிடிவி அவர்கள் பங்கும் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? ஓபிஎஸ்க்கு அவர்கள் கையில் தலைமை இருந்திருந்தா ஓபிஎஸை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லைங்க. அர்த்தமே அவர் இன்றைக்கி அவர் கடைசியாக எலெக்ஷன் நின்றும்போது பிஜேபின்னு சொல்லி தான் நின்றுட்டார். ஆக அவர் முடிஞ்சு போச்சு. அவர் 3 தடவை அவர் உட்கார வச்சாருங்க. அரசியலில் சான்ஸ் கிடைக்குமோ உட்காந்துடுங்க. அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி சான்ஸ் கிடைச்சா பிடிச்சிக்கணும். இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிற தொழில். திறமைக்கு அதுக்கும் இடமே கிடையாது. அதை பிடிச்சிக்கிற திறமை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அடுத்த நிமிஷம் நீங்கள் காலி. 3 தடவை ஒரு ஆளை உட்கார வச்சுருக்கிறாங்க. இந்தியன் நியூஸ் தலைப்பு போடுறாங்க, 3 times சீஃப் மினிஸ்டர் நவ் டெபுட்டி டு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டிடிவி அவர்களோட இது டிடிவி ஒரு கம்பி மத்தார்.
அதை கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு அனுப்பி போச்சு, முடிஞ்சு போச்சு. அதோட அடிச்சு போச்சு. இப்போ பிஜேபியோட அவங்க கூட்டணிங்கிற கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. வேலுமணி அவர்களோட மகன் திருமணத்தில் நடந்ததுனால பிஜேபியோட கூட்டணி வைக்க போறாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு 2019 அணி திருப்பி ஜாயின் பண்ணா ஏடிஎம்கே வந்து திருப்பியும் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? பிஜேபிக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபின்னு சொன்னாக்கா, அதாவது ஓட்டு போடுறவங்க கூட அதை போய் அந்த பொட்டியை உடச்சி விட்டு போடுவான்னு தெரியும். அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வெறுப்பை காட்டுறாங்கன்னு தெரியும். அதனால் அவங்க வேற ஒரு டெக்னிக் எடுத்தாங்க. பிஜேபியை எதிர்க்கிற மாதிரி நீங்கள் நடிங்க. அப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. 10%. பிஜேபிங்கிறது எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புங்கிறது 100 விழுக்காடு, 100க்கு 100. அந்த ஓட்டுகள் பூராமே திமுகவுக்கு போகுது. அதனால தான் அவங்க வந்து போன தடவை 40க்கு 40ங்கிற மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்க. வாக்கேந்திரத்தை வச்சு கூட சமாளிக்க முடியல அவங்களால. அமித்ஷாவாலேயே ஒன்றும் பண்ண முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் திமுகவை விட நான் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷோவை காட்டினீங்கன்னா, திமுகவுக்கு போகிற ஓட்டுகள் ஒரு 30% வாக்குகளை நம்ம பிரிக்கலாம். அதை வச்சு திமுகவுடைய செல்வாக்கை குறைக்கலாங்கிறத இன்றைக்கி பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்க எடுத்துக்கிற ஸ்டெப்பு. அதற்காகத்தான் பழனிசாமி தயார் பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சியை இது பண்ணாங்க. அப்புறம் ரஜினியை கொண்டு வரது பார்த்தாங்க. ரஜினி கரெக்டாக நழுவிட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்க சினிமா ஆளை கொண்டாதான் தான் நல்லதுன்னு நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்களோ ஒரு இது. சினிமானாக்கா தமிழ்நாடு அப்படியே மயங்கி பல்ல காட்டி விட்டுருங்க. அதை நம்பிக்கிட்டு விஜய்கிட்ட போனாங்க. விஜய் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கார். அதனால தான் விஜய் வந்து அந்த திமுகவை தாக்கி பேசுறது போகும்போது எலெக்ஷன் நெருங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு பாஜகவை ஒரு பெருசாக எடுத்து பேசுவார். இன்னும் கொஞ்சம் நாள் அது வரும். இப்போயே பாருங்கள் என்ன பேசுவாருன்னா, வேங்க வயலில் என்ன ஆயிற்று, மணிப்பூர் என்னாச்சு, வேங்க வயலுக்கு அவ்வளோ வேகம் திமுக, மணிப்பூர் என்னாச்சு, முதலாளி அதிகம் எதுக்குறாராம் தெரியுது. இன்னும் அதை தான் நான் சொல்கிறேன். விஜய் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். ஒரு வேளை அது வந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பாஜகவை திமுகவிட நாங்கள் பெரிதாக எதிர்க்கிறோம்னு சொல்லி அந்த ஓட்டை வாங்கி திமுகவுடைய செல்வாக்கு குறைக்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கணும். அதுதான் 26 நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, நன்றி சார். உங்கள் நேரத்தையும் பார்த்து